நந்தினி, தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் மீனவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஏதாவது விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாகவும் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 தினங்களுக்கு பொறுத்தவரையில் இன்று மற்றும் நாளை பொறுத்தவரையில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாகவும் அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நாளைய தினம் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும் அநேக இடங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.